ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்கி ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கி நீங்களே அசம்பிளி பண்ணலாம். உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். வாங்க நம்ம இப்போது என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், அது எங்கே வாங்கியிருக்கோம், அது எந்த மாதிரியான வாங்கியிருக்கோம், நம்ம என்ன மாதிரியான ஆம்ப் ரெடி பண்ணுறோம், எத்தனை வாட்ஸில் அது ரெடி பண்ணணும், எவ்வளோ ஸ்பீக்கர், அது எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடலாம் அவங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஜிடெக்கோட ஒரு 2.1 கேபினெட் தான் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த கேபினெட் தான் அது. இது பனானா சாக்கெட்டு ப்ளஸ் பவர் கார்டு போட்டுக்கிற மாதிரி இது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஸ்டாரோட ப்ளூடூத் பிளேயர் போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் செலக்டர் சுவிட்சு ஒன்று, பேஸ் ட்ரிபிள் வசந்த் போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம். சப்பு ஃப்ரீ மகாராஜா 1500 ஜேபிஎல் ஸ்பீக்கர் அது சப்பு ஃப்ரீ ஒன்று வாங்கியிருக்கோம். சக்தி ஸ்டீரியோ போர்டு ஒன்று 2 சேனலுக்கு. இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு. யூடி அல்ட்ரா டிச்சோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று 2.1. இது ஃபேன் சென்சார் கண்ட்ரோலு போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இது பனானா சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட். இது பனானா சாக்கெட்டு, இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மகாராஜாவோட மோனோ 4 டிரான்சிஸ்டர் மோனோ ஒரு போர்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இது ஏசியை டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா 10,000 EFல 63 வோல்ட்டு மெட்டல் டயல் போட்டு நம்ம இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான போர்டு அது. இது ஸ்க்ரூ பாக்கெட் 2 ஸ்க்ரூ பாக்கெட் வாங்கியிருக்கோம். மொத்த ஆம்பிளிஃபையர் அசம்பிளி பண்ணி இது ரிப்பன் ஒயர் ஒரு 3 மீட்டர் ரிப்பன் ஒயர் நமக்கு ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபேனு 2 ஃபேன் வாங்கியிருக்கோம். கூலிங் கோசம் 2 ஃபேன் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ்ஷு ஒரு 4 நபர் வாங்கிக்கும். அப்புறம் இது ஆர்சி சாக்கெட்டு. இது பக் கன்வெர்ட்டரு 5 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர் ஒன்று. இது டேக் பாக்கெட் ஒன்று. வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸு கெல்ட்ரானில் ஒரு 4 நாப்ஸ் வாங்கியிருக்கோம். 100ல் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் 47ல் ஒன்று வாங்கியிருக்கோம். இது லைட்டிங்கு ப்ளூ கலர் லைட் வாங்கியிருக்கோம் ஆம்பிளிஃபையருக்கு. இது மைக்கு நம்ம மைக் ஃப்ரீ கொடுக்க போகிறோம். மைக் சாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது லைட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஸ்லீவ் 4mm ஸ்லீவ். இது பவர் சாக்கெட் கேபிள், பவர் கேபிள். இது ஒரு 1.5 மீட்டர் கேபிள். இது பார்த்தீங்கன்னா அந்த பவர் சாக்கெட் நம்ம அதில் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். அதில் ஃபியூஸோடு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சாக்கெட்டு 4 பின் சாக்கெட்டு. இது நாப்ஸ் கண்ட்ரோலுக்கு நாப்ஸ் வால்யூம் கண்ட்ரோலுக்கு, பேஸு ட்ரிபிளுக்கு நாப்ஸு. இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு, சிங்கிள் செலக்டர் சுவிட்சு. இது ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம 3-வே செலக்டர் சுவிட்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல் பேனல், அதோட ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம தனியாக வாங்கி பண்ணியிருக்கோம். மைக் சாக்கெட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு செட்டு. இது நம்ம அக்ரிகல் பேனலில் தான் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட்டு பேனல் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நான் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளூடூத் பிளேயர்லேருந்து எல்லாமே அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 3030 மங்களம் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12012 3030ல் 10 ஆம்பியரும், 12012ல் 1.5 ஆம்பியரும், 012ல் 1 ஆம்பியரும் கிடைக்கும். நல்ல ஒரு பெவி பாண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். சீல்டு ஒயர் 2 மீட்டர் வாங்கியிருக்கோம். பவர் 1 ஸ்கொயர் ஒயர் ஒரு 1 மீட்டர் வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங். இந்தமாரி உங்களுக்கு 2.1
ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும், இல்லை அதை ரெடி பண்ணுறதுக்கான ஆக்சரிஸ் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ.